எல்லோருக்கும் தேவ சமாதானம், எங்கும் தேவ சமாதானம் நிலவட்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவ வார்த்தை, ஜீவ வார்த்தையை எடுத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கான ஜீவ வார்த்தை லூக்கா 9வது அதிகாரத்தில் 57 முதல் 62 வரை இந்த வசனத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து மனிதர்களை, அன்றாட மனிதர்களை எப்படி அணுகிறாரு, அப்படி வித்தியாசமான 3 மனிதர்களை எப்படி அணுகினாரு அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் இது. குறிப்பாக ஒரு சிஷ்யர்களை பற்றின ஒரு குறிப்பு இது. ஸோ இந்த வசனங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு படித்து காட்டுறேன். 9வது அதிகாரத்தில் 57 முதல் 62 லூக்காவில். ஸோ அவர் வழியிலே போகையிலே ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கு போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவன் அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு போகிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஸோ இப்படி ஒரு 3 விதமான மனிதர்களை பற்றி சொல்லியிருக்காரு. குறிப்பாக அந்த 57வது வசனம் ஒரு கிட்டத்தட்ட ஜீசஸ் தனக்கே ஒரு இடம் இல்லை வாழ்கிறதுக்கு, நான் எப்படி வேறொருத்தனுக்கு இடம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு வசனத்தை சித்தரிச்சிருக்குது. ஆனால் இதனுடைய உண்மையான இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்ன, இது எதனால சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த 9வது அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரம் தொடக்கத்திலிருந்து வரும்போது அதை பற்றி நிறைய விளக்கியிருக்காங்க. அதில் முன்னத்திலிருந்தே அந்த சிஷ்யர் கூடயே இருந்துக்கிட்டே வராரு. அப்போதான் அந்த சிஷ்யர் ஒரு ஃபாலோவர் அவர் கேட்குறாரு, ஜீசஸுடைய அருமை பெருமை எல்லாம் அறிஞ்சிட்டாரு அவர். ஸோ அறிஞ்சு அவர் அவருடைய நோக்கம் என்னமா இருக்குன்னா, உலக பிரகாரமாக இருக்குது. ஸோ உலக பிரகாரம்னா, நம்ம இன்னைக்கு இந்த இடத்த அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம ஜீசஸுக்கு சிஷ்யர் ஆகிட்டோம்னா நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி அற்புதங்கள் நிறைய பண்ணலாம், நிறைய அவருடைய எண்ணமே வேற மாதிரி. அதுக்காண்டி தான் எப்பவுமே ஜீசஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இது என்னுடைய ராஜ்யம் இல்லை, உலக பிரகாரமான ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் இல்லை, என்னுடைய ராஜ்யம் வேறு விதமா இருக்கு அப்படிங்கிறத அவர் அடிக்கடி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் இந்த இடத்துலையுமே தேவகுமாரன் என்ன சொல்றாருன்னா, எனக்கே ஒரு மனுஷகுமாரன் என்ன சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஸோ இந்த வசனம் என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதே 9வது அதிகாரத்திலே கொஞ்சம் தள்ளி நம்ம முன்னாடி போயிருந்தோம்னா, இந்த சிஷ்யர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அது ஒரு சமேரிய கிராமமா இருக்குது. அந்த சமேரியர்கள் அவரை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, நீங்க வேற நாட்டுக்கு போறீங்க, எகிப்துக்கு போறீங்க, ஸோ நீங்க அங்க போக வேண்டியதானே, ஏன் இங்க வரீங்க, நீங்க இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி தடுத்து அனுப்பிடுறாங்க. அப்போ அது ஒரு காரணம். 2வது, நிறைய இடத்துல இந்த சிஷ்யர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி உருவாகுது, யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் ஜீசஸ் என்ன சொல்றாரு, இந்த சிறியவங்களில் ஒரு ஆளை நிப்பாட்டி, இவங்களை மாதிரி யார் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த தேவராஜ்யத்தை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லிடுறாரு. ஸோ இப்படி நிறைய இடங்கள் அந்த முழு அதிகாரத்திலே நிறைய இடங்கள்ல அவர் கோட் பண்ணிக்கிட்டே வராரு. அதுவும் போக இது கிட்ட நெருங்குற காலம், இவர் சிலுவை மரணத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு காலம். ஸோ இந்த ஒரு இதுல தான் அவர் என்ன பண்றாருன்னா, தனக்கு அடுத்தபடியா ஒரு வட்டத்தை உருவாக்க நினைக்கிறாரு. என்ன வட்டம் அப்படின்னா, தான் போனதுக்கு அப்புறம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது தான் அவருடைய முழு எண்ணமா இருந்திருக்குது. ஸோ அதுதான் அவருடைய ராஜ்யமாகவும் இருந்திருக்குது. அந்த சுவிசேஷம் மூலமா தான் அவருடைய ராஜ்யமும் வரதா இருந்திருக்குது. ஸோ அதுக்கு அந்த ஆள் சவுதியானவரா இருக்கிறாரா அப்படின்னா அந்த ஒருத்தர் கேட்கிறாரு, நான் வரேன், நீங்க எங்கெல்லாம் போவீங்களோ நான் அங்கெல்லாம் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்றதுனுடைய நோக்கம் அவருக்கு பிடிக்கல. அதனாலதான் அவர்
ஜீசஸ் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, எனக்கே இடம் இல்லை உங்களுக்கு எப்படி இருந்து அப்படின்னா. ஸோ அந்த நோக்கத்தை வந்து முறியடிக்கிற மாதிரி, டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டார். அடுத்தால வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவரை வந்து சொல்லிடுறாரு, ரிஜெக்ட் பண்றாரு. இன்னொருத்தரை இவரே கூப்பிடுறாரு. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து தன்னுடைய அப்பாவை வந்து நான் அடக்கம் பண்ணணும், அதுக்கு அனுமதி கொடுங்க, நான் கொடுத்துட்ட பிறகு நான் வந்து உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனா ஜீசஸ் வந்து என்ன சொல்றாரு, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப ஆழமா சிந்திச்சோம் அப்படின்னா வந்து, அந்த காலத்துல வந்து முதியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா வந்து, ஸோ அந்த முதியவங்களுக்குள்ள கடமையை செஞ்சுட்டு தான் இந்த இளையவர்கள் வந்து வேற எங்கேயும் போக முடியும். ஏன்னா அவங்களுடைய கடைசி காரியங்கள் இதெல்லாம் பண்ணணும். ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து இறந்துடல, ஆனா இறக்கக்கூடிய ஒரு சூழல், வயசாயிடுச்சு. ஸோ அதனால நான் எங்க அப்பாவை அடக்கம் பண்ணணும், நான் அதை முடிச்சுட்டு அந்த கிரியைகளை எல்லாம் முடிச்சுட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. அப்பதான் வந்து ஜீசஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, மரித்தோர் அதுக்கெல்லாம் நிறைய இருக்கிறாங்க ஆட்கள், நீங்க வந்து வாங்க, நீங்க அதெல்லாம் வந்து சிந்திக்காதீங்க, அதுக்கு இன்னும் டைம் இருக்கலாம், எவ்வளவு காலம் எடுக்கும்னு சொல்ல முடியாது, ஸோ அதனால நீங்க வாங்கன்னு. இது ஒரு 2வது வசனம், இதுக்கு ஒரு விளக்கம். சரி, 3வது வந்து என்ன சொல்றாருன்னா, ஒருத்தட்ட வந்து கேட்கிறாரு, வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வருவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்புவித்து வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்படின்றான். ஸோ அவன் என்ன சொல்றான்னா, இப்போ வந்து நான் உங்களை பின்பற்றி நான் வர்றேன் ஜீசஸ், நான் ரெடியா இருக்கிறேன், ஆனா என் வீட்டில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டு வந்துடுறேன், வீட்டுக்காரங்கள்ட்டலாம் ஒரு வழி அனுப்பிட்டு அவங்கள்ட்டலாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன் அப்படிங்கிறான். ஆனா இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷத்துக்காக வரக்கூடியவங்க, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னு வெளியில வர்றவங்க யாருமே வீட்லயோ இல்ல வேற யார்கிட்டயோ நம்ம அனுமதி பெற்றுட்டு வருவோம் அப்படிங்கிறது வந்து நிச்சயம் கிடையாது. அதனாலதான் அதுக்கு வந்து அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, ஜீசஸ் அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஸோ அவன் வந்து எப்போ வந்து கலப்பையின் மேல கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கறான்னா, அவன் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, அவன் அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படிங்கிறாரு. என்னன்னா, இந்த தேவ பாதையை தேர்ந்தெடுக்கிறவங்க அதுக்கு நிறைய காரணங்களை கற்பிக்க கூடாது. வீட்டுக்காரங்கள்ட்ட அவங்கள்ட்ட உபதேசம், இவங்கள்ட்ட நான் வழி அனுப்பிட்டு வரேன், முடிவு எடுத்தாச்சா ஜீசஸ் பின்னாடி போகணும்னு முடிவு அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் வேற எந்த விதமான திரும்பி பார்த்து நான் எனக்கு இப்படி இருந்தது இப்படி அப்படிங்கிற இதுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ திரும்பி பார்க்குற யாருமே இதுக்கு தகுதி உள்ளவங்க இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஜீசஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விதமா 3 விதமான மனிதர்களை வந்து ஜீசஸ் வந்து நமக்கு எப்பவுமே ஒரு படிப்பினையை கொடுக்கறதுக்கு தான் இந்த புத்தகம், இந்த வேத புத்தகம் வந்து வாழ்வழிக்கிற புத்தகம். இது வந்து எந்த விதத்திலும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல. ஆனா இந்த இடத்துல சில மனிதர்கள் அவங்க பண்ணக்கூடிய அவங்களுடைய நோக்கத்தை பொறுத்து ஜீசஸ் வந்து ஒரு விதமான பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 57வது வசனத்தை வந்து நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, 58வது, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை, அவர் ஒரு பரதேசி, அவருக்கே இடம் இல்லை அப்படின்னு. அண்ட சராசரங்கள் முழுவதுமா படைத்த ஆண்டவர் தேவகுமாரன் மனுஷ குமாரனா வந்திருக்கிறாரு, அவருக்கு வந்து இடம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த வசனம் வந்து அதை சொல்ல வரல. அவனுடைய நோக்கம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதில் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத ஒழிய, ஆனா தேவகுமாரன் அவருக்கு வந்து அப்படியான ஒரு தலை சாய்க்க இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், அவரு தான் வந்து கிருபையை கொடுக்கக்கூடியவர், அவரு தான் வந்து ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர். ஸோ அப்படிப்பட்ட தேவனுக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது வந்து அவனுடைய நோக்கத்தை பொறுத்து ஜீசஸ் சொன்ன இந்த வார்த்தைகள். இது அதுக்கும் முன்னாடி நிறைய அந்த முழு வசனம் முழுவதுமே, நீங்க அதிகாரத்தை முழுவதுமே படிச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவன் எதனால அப்படி அவனுக்கு அந்த பதில் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது அதுல வருது. நீங்க லூக்கா 9வது அதிகாரத்துல முழுவதுமே நீங்க படிச்சு பார்த்தா, அந்த குறிப்பா 38ல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே அதுல எண்ணத்தினால வந்து அவன் வந்து வர்றான், அந்த எதுக்காக ஜீசஸ் அப்ரோச் பண்றாங்கிறது தெரிய வரும்.
அவனோட அப்ரோச் வந்து ஒரு உலக பிரகாரமான அப்ரோச்சா இருந்திருக்குது. அதனாலதான் வந்து ஜீசஸ் வந்து அவனை வந்து உடனே வெளியேற்றாரு, அவனை மறுதளிக்கிறார். வெளியேற்றாருங்கிறத விட மறுதளிக்கிறார். சரி நண்பர்களே, தேவ நண்பர்கள் அனைவருக்கும் தேவ சமாதானம். மீண்டும் நான் உங்களை மற்றொரு வசனத்தோட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.